guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ரீசெண்டா Aqualogicaல நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். இது புதுசா லான்ச் ஆயிருக்க பிராண்டும் கூட. ஸோ அதுல நான் சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும், என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்தியன் ஸ்கின் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அதுக்கு ரொம்ப ஸ்டிக்கி இல்லைன்னா ஆயிலியா இருக்கிற மாதிரியான ஸ்கின் கேர் வந்து அவ்வளவா சூட்டபிளா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், நிஜமாவே சூட்டபிளா இருக்க போறது கிடையாது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஹைட்ரேஷன் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே கூட நமக்கு பல நாள் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் எனக்கு பல நாள் ஆயிடுச்சு. ஹைட்ரேஷன் அப்படின்றத வந்துட்டு மெயின் கான்செப்டா எடுத்துட்டு வராங்க இந்த பிராண்ட்ல. ஆல்சோ அந்த மாதிரி ஹெவியா ஸ்டிக்கியோ ஆயிலியா இருக்கிற மாதிரியான ஸ்கின் கேர் உங்களோட ஸ்கின்னுக்கு உள்ள டீப்பா பெனிட்ரேட் ஆகி போய் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதுக்கு லைட் வெயிட்டாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்க ஸ்கின்னுக்குள்ள போய் ஒர்க் ஆகும், அதுதான் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு உள்ளார போய் ஹைட்ரேஷன் கொடுக்குது ஒரு ப்ராடக்ட் உங்க ஸ்கின்ல அப்படின்னாலே அந்த ஒரு ஃப்ரம் வித்தின் க்ளோ தெரிய போகுது. ஸோ Aqualogica பாத்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் ஹைட்ரேஷன் பிராண்ட். இதுல எல்லாமே வந்துட்டு ஜெல் பேஸ்ட் டெக்ஸ்சர்ல இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் ஸ்கின்னுக்காகவும் இந்தியன் கிளைமேட்காகவும் ஃபார்முலேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. Aqualogicaல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பேட்டன்ட் யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்கு, டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு. ஆல்சோ இவங்க வீகன், குரூவல்டி ஃப்ரீ அண்ட் கிளீன் பிராண்டும் கூட. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் ஆகுது பாத்தீங்களா ப்ராடக்ட்ஸ், அதுல இருந்து தேவைப்படுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கிளீன் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல இறங்கிருக்காங்க. இந்த ரேஞ்ச்ல என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதுல ஹைட்ரேட் பிளஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கு, ஹைட்ரேட் பிளஸ் ஃபேஸ் சீரம் இருக்கு, Sorbet கிரீம் இருக்கு, ஜெல் மாய்ஸ்சரைசர் இருக்கு அண்ட் ஹைட்ரேட் பிளஸ் சன்ஸ்கிரீன் இருக்கு. Aqualogicaல ஹைட்ரேட் பிளஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் சூப்பர் ஜென்டில் அண்ட் சூப்பர் ஹைட்ரேட்டிங். உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ், மைல்டா இருக்கு, ஸ்கின்னை ட்ரை ஆகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் இது ட்ரை ஆக போறது கிடையாது, ஹைட்ரேட்டடா இருக்கு. அப்படியே அது ஃபீல் ஆகுறது பாத்தீங்கன்னா அப்படி போடும் போதே நமக்கு சூதிங்கா அழகா மசாஜ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ கம்ஃபர்டிங்கா இருக்கும். பட் அட் த சேம் டைம் இது அழகா உங்களுடைய ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணியும் எடுக்குது. Aqualogicaவோட ஹைட்ரேட் பிளஸ் ஃபேஸ் சீரம், இதுல கோகனட் வாட்டர் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. பேசிக்கலா இந்த இன்கிரீடியன்ஸ் தான் வந்துட்டு கீ இன்கிரீடியன்ஸா இந்த ரேஞ்ச்லயே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்ல வருது, பம்ப் நாசல் வச்சு. ஸோ இந்த சீரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு, ரன்னி ஜெல் கன்சிஸ்டன்சி. உங்க ஸ்கின்ல போடுறீங்கன்னா இது குவிக்கா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிக்குது அண்ட் இது ஒரு மாதிரி சாஃப்டான மூசி டெக்ஸ்சர்லயும் இருக்கு. தொட்டு பார்க்கும்போது ஸ்கின்ல ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இது உங்க ஸ்கின்ல 83 மடங்கு ஹைட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு கிளினிக்கலி ப்ரூவன் ஆயிருக்கு. இது டீப்பா உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி நரிஷ் பண்ண போது அந்த ஒரு ஃப்ரம் வித்தின் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி சீரம்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்குள்ள நல்லா பெனிட்ரேட் ஆகி ஒர்க் ஆகுற மாதிரியான விஷயங்கள் தான். அதுல ஹைட்ரேஷனுக்கு முக்கியமா பாக்குறீங்க, அந்த ஒரு பளபளன்ற மாதிரியான சருமம் வேணும்ன்ற மாதிரி பாக்குறீங்கன்னா இந்த சீரம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது உங்க ஸ்கின்ல போட்ட ஒரு 10 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி ஆயிடுது. போட்ட மாதிரியே இல்ல, ஆனா ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்டு ஃபீல் மட்டும் உங்க ஸ்கின்ல இருக்கு. இது நீங்க மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீரம் போட்டாச்சு, உங்க ஸ்கின்ல அது அப்சர்வ் ஆயாச்சு. அடுத்து நீங்க இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது செம, சீரியஸ்லி செம. இது வெறும் மாய்ஸ்சரைசர் நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா கூட இது பயங்கரமா இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு டப் பேக்கேஜிங்ல வருது. உள்ள இதனுடைய ப்ராடக்ட் டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி லைட்டா கிரீம் மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்துட்டு அதை உங்க ஸ்கின்குள்ள போடும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஜெல் மாதிரி அழகா செட்டில் ஆயிடும். செம்ம. இதுவுமே உங்க ஸ்கின்ல அது உட்கார்ந்ததும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு க்ளோ தரும் பாத்தீங்களா, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். இது 30 நிமிஷத்துல உங்க ஸ்கின்ல 74% ஹைட்ரேஷனை வந்து அதிகமாக்க போகுது அப்படின்ட்டு வந்து கிளினிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. இதுவும் உங்க ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் சப்பிளாகவும் பிளம்பியாகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மாய்ஸ்சர் லெவல் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா செம, ரொம்ப நேரத்துக்கு. நான் ஒரு நாள் வெறும் ஸ்கின் கேர் மட்டும், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்கின் கேர் மட்டும் போட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன். காலைல போட்டும் போது என்ன அந்த ஒரு க்ளோ இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த க்ளோ பாத்தீங்கன்னா அது ஆயிலி ஃபீல் கிடையாது, க்ளோ ப்ராப்பர் க்ளோ. லைக் சம்டைம்ஸ் நீங்க இந்த கத்தாழை எல்லாம் முகத்துல போட்டீங்கன்னா அது ஆயிலியா தெரியாது, ஆனா பாக்குறதுக்கு அப்படியே க்ளோயியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அன்னைக்கு ஃபுல்லா நான் அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருந்துட்டு என்னுடைய கண்ணம்லாம் பார்த்தா எப்படி அப்படியே பிளம்பியா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, இதுல ஆயில் கிடையாது அண்ட் இது ஒரு ஜெல் பேஸ் பண்ண ப்ராடக்ட். இதையும் நீங்க மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையும் போடலாம். அடுத்து Aqualogicaவோட ஹைட்ரேட் பிளஸ் சன்ஸ்கிரீன், இதுலயும் கோகனட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் தான் வந்துட்டு கீ இன்கிரீடியன்ஸா இருக்கு. இதுல SPF 50+ இருக்கு, PA+++ 3+ கொடுத்துருக்காங்க. இது UVA UVB ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த PA+++ UVA UVB, அதுக்கு நான் தனியாக ஒரு சன்ஸ்கிரீன் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. SPF 50+
ஓகே, எனக்கு பாஸ் மார்க். ஏன்னா நான் SPF 50 தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதனுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் கேட்கலாம், இந்த சன்ஸ்கிரீன் வந்துட்டு வெள்ளையாகாத மாதிரி, கருப்பா என்ன காட்டாத மாதிரி, டல் ஆகாத மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் சொல்லுங்க அப்படின்னா இது ஓடி போய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது இந்த மாதிரி ஒரு பம்ப் பாட்டிலில் வருது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஜெல் மாதிரி அழகா செட்டில் ஆயிடுது. இதுவும் ஹைட்ரேட்டிங்கா இருக்கு, நான் ஸ்டிக்கி. அதுதான் எனக்கு இந்த ரேஞ்சிலே ரொம்ப பிடிச்சது. நான் ஸ்டிக்கி அண்ட் லைட் வெயிட், அப்புறம் சீக்கிரமா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ இது உங்க ஸ்கின்னை வந்துட்டு ஸ்வெட் ஆக வைக்கிறதும் இல்ல. சம்டைம்ஸ் அந்த பிரச்சனையும் இருக்கும், ஸ்கின் பிரீதபிளா இல்லாத மாதிரி இருக்கும், ஸ்வெட் ஆகிற மாதிரி சன்ஸ்கிரீன்லாம் போட்ட அப்புறம். அது இதுல கிடையவே கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்கறதும் கிடையாது. இது உங்க ஸ்கின்னை ஹார்ஷான யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்கின் வந்து டேன் ஆகாமலாம் இருக்க போகுது. அடுத்து இதுல Aqualogica ஹைட்ரேட் பிளஸ் Sorbet கிரீம் இருக்கு. இது ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ட்ரை ஸ்கின். இதனுடைய டெக்ஸ்சர் Sorbet நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் இன்னும் ஒழுங்கா ட்ரை பண்ணல, ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன். அண்ட் லிட்டரலா எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு மேல இது வந்து அப்படி இருந்துச்சு, நல்லா சாஃப்ட் ஸ்மூத் மூசி கன்சிஸ்டன்சி. ட்ரை ஸ்கின் வாங்க ஓடி வந்து இந்த க்ரீம் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. நான் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா என்னோட வாய் சுத்தி மட்டும் லைட்டா ட்ரையா இருந்த மாதிரி இருந்தது. அப்போ இதை நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன், பக்கா. அடுத்து நான் ஈவினிங் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ற வரைக்கும் அழகா அவர் வந்துட்டு உட்காந்துருந்தாரு ஹைட்ரேட்டடா. இது வந்து ஜெல் மாய்ஸ்சரைசரை விட எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ண போது. இது வந்து டீப்லி டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்கு வந்துட்டு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டடா இருக்கு, ஹெல்தி லுக் வந்து இல்லை தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் ஆளுங்க இதை கண்டிப்பா லவ் பண்ணுவீங்க. வின்டர் டைமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்க போது. நார்மல் ஸ்கின் கேராவும் பண்ணிக்கலாம், மேக்கப் பேஸாவும் இது சூப்பரா ஒர்க் ஆகுது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம முகத்துல போடும் போதே ரொம்ப கம்ஃபர்டிங்காகவும் சூதிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து ரொம்ப சில ப்ராடக்ட்ஸ் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி சூதிங்கான ஜெல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே பேசிக்லி அப்படியே எனக்கு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஃபீல் ஆகுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ஆக்சுவலி எனக்கு ஆஃப்டர் ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, அப்படியே நல்லா ப்ளம்ப். அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். லைக் நல்ல இன்டென்ஸான ஹைட்ரேட்டட் ஸ்கின், என்னுடைய ஸ்கின்னுக்குள்ள தண்ணியை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது இது நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. ஸோ இன்ஸ்டன்டான சாஃப்ட் டியூவி ப்ளம்பி ஸ்கின் வேணும் உங்களுக்கு, அது நீங்க ஜென்யூனா ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன். இது உங்களுக்கு Aqualogicaவோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் நைக்கால அவைலபிளா இருக்கு. நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. Aqualogicaவோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா இது பிராண்ட் லான்ச் ஆஃபரா அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கும் இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா. திருப்பி சொல்றேன், நம்ம ஸ்கின் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான மாதிரியான ப்ராடக்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஹைட்ரேஷன் அப்படின்றத ஒரு மெயின் கன்சர்னா எடுத்து வச்சா அதையும் உங்க ஸ்கின்னுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. இன்டென்ஸ்லி ஹைட்ரேட்டட் ஸ்கின், பிளம்பி அண்ட் ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் வேணும்னாலும் இதை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.